வெல்கம் பேக் டு மை சேனல். பாருங்க, கோழிகளுக்கு வந்து குடல் புழு நீக்கம் செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகி வழக்கமாக ஒரு 6 மணிக்கு தரதுன்னா கூண்டு வந்து ஒரு 10 மணிக்கு தருங்க. திறந்து விட்டுட்டு இந்த கல்யாண பூசணி, வெண்பூசணின்னு சொல்லுவாங்க, கல்யாண பூசணி. அந்த கல்யாண பூசணிக்காவை வந்து நல்லா இந்த மாதிரி 2 பாதியாக கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கோழிங்க வந்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த கல்யாண பூசணியை சாப்பிட்டுச்சிங்கன்னா அதுங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அது குடலில் இருக்கிற அந்த குடல் புழு எல்லாமே வெளியே வந்துடும். இது வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போதும். மாதத்துக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை செஞ்சால் போதும். ஆனால் நம்ம மாதமும் இந்த மாதிரி பண்ணலாம். குடலில் வந்து அந்த புழு இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து குடலில் வந்து புழு இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து கோழிங்களுக்கு வந்து முட்டைத்திறன் அதிகரிக்கும். கோழி வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும், எடை அதிகமாக இருக்கும். கோழி எடையும் அதிகமாக இருக்கும், தீவனம் அதிகமாக சாப்பிடும், எடை அதிகமாக இருக்கும், கருத்திறன் அதிகமாக இருக்கும், முட்டை ஒரு திறன் அதிகரிக்கும், முட்டையும் நல்லா பெருசாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். முட்டை இடாத கோழிங்க கூட முட்டை விடும். கோழிங்க வந்து நோய் இல்லாத இருக்கும். இதுக்கு வந்து நோய் மேலாண்மையில் வந்து குடல் புழு நீக்கம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் மருந்து வாங்கி கொடுக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கி கொடுக்கறத தவிர்த்து இயற்கை முறையில் எப்படி கோழிங்களுக்கு குடல் நீக்கம் செய்யறதுன்னு தான் நம்ம வீடியோ நம்ம போடுறோம். நீங்களும் பாருங்கள். அதிகமாக கோழி வச்சுனா கூட ஒரு 10 கல்யாண பூசணி வெட்டி போட்டிங்கன்னா அது சாப்பிட்டுன்னா போதும், நல்லது தான். கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இப்படி செய்யலாம், நல்லது. அதை தவிர்த்து பண்ண முறையில் வச்சுன்னுக்கிறவங்க அவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். முடியாத பட்சத்தில் தான் மெடிசன் இருந்தால் நம்ம வந்து ஒவ்வொரு கோழியாக பிடிச்சி நம்ம வயிற்றுக்குள்ளே ஊற்றுற மாதிரி இருக்கும். வயிற்றுக்குள்ளே தான் ஊற்றணும். அப்படி எல்லாம் கலக்கி வச்சுட்டா கோழிங்க குடிக்குமான்னு தெரியல. அதை பிடிச்சி ஊற்றுறது பதில் இது நல்லாயிருக்கும். கோழிங்க வெட்டி வச்சுட்டா ஒரு முறை ருசி பார்த்துச்சுன்னா அருமையாக சாப்பிடுங்க. அந்த கல்யாண பூசணியை, அந்த விதைங்க, அந்த சதை பகுதி எல்லாமே நல்லா சாப்பிடும். ரொம்ப கோழிங்க வந்து இப்போ சாப்பிட்டிங்கன்னா சாயங்காலத்துக்குள்ளே அதுக்கு வயிற்றில் இருக்கிற அந்த குடல் புழுவெல்லாம் வந்துடும். நீட்டாக இருக்கும், நாடா புழு மாதிரி, அப்படி நரம்பு மாதிரி. அந்த குடல் இருக்கிற புழு மொத்தம் வெளியே வந்துடுச்சுன்னா தீவனம் சாப்பிடாத கோழிங்க கூட அதிகமாக தீவனம் சாப்பிடும். கோழிங்களும் வெயிட்டு அதிகமாக இருக்கும், கருத்திறன் அதிகமாக இருக்கும். சேவலோடு இணை சேர்ந்துச்சுன்னா ஒரு 15 முட்டை விடுற கோழி கூட எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 முட்டை எக்ஸ்ட்ரா விடும். முட்டைத்திறன் அதிகமாக இருக்கும், முட்டை வெயிட் அதிகமாக இருக்கும். நோய் இல்லாத கோழிங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதுதாங்க குடல் புழு நீக்கம் செய்யறது. பாருங்க, கோழிங்க எப்படி விரும்பி சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுங்கள். கோழிங்க விரும்பி சாப்பிடும். ஃபஸ்ட்டு அவ்வளோ விரும்பி சாப்பிடாது. தீவனம் போடாத விட்டுட்டிங்கன்னா வேறு வழி இல்லை, அதுக்கு பசி அதிகமாகிடும். அதனால தான் ஒரு 10 மணிக்காக திறந்து விட சொல்லுது. 10 மணிக்காக திறந்து விட்டால் கோழிங்களுக்கு பசி அதிகமாக இருக்கும். பசி அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பூசணிக்காய் வெட்டி வச்சா பசிக்கு வேறு வழி இல்லை. தீவனம் போடக்கூடாது. தீவனம் போட்டால் தீவனத்துக்கு தான் சாப்பிடும், இதை சாப்பிடாது. வேறு வழி இல்லைன்னா இதை தான் சாப்பிடும். இதை சாப்பிட ஆரம்பித்தா அதனுடைய டேஸ்ட் அதுக்கு பிடிச்சிடும். அப்புறம் பார்த்தா எல்லா கோழியும் விரும்பி சாப்பிடும்.